வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்த ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிசுடன் இந்திய பிரதமர் மோடி பேச்சு. ஆஸ்திரேலியாவிலிருந்து யுரேனியம் பெறுவதற்கு புரிந்துணர்வு உடன்பாடுகள். டெல்லியிலும் அதையொட்டிய ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளிலும் கனமழை. சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நெல் மூட்டைகளை தீயில் கருக விடுவது விவசாயிகளின் உழைப்பை மலினப்படுத்தும் கொடுஞ்செயல் என சீமான் கருத்து. ஆலங்குளம் அருகே திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதை சுட்டிக்காட்டல். ஈரானின் துறைமுக நகரமான சபாகர் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலை தடுக்கவே தாக்கியதாக அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் தயாராகும். கட்டுமான பணிகளை டிசம்பருக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. பனகல் அரசரின் சீர்திருத்தங்கள் சமூக நீதி போராட்டங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. பனகல் அரசரின் பிறந்த நாளில் தமிழக முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீசுடன் விரிவான பேச்சு நடத்தியுள்ளார். இதில் ஆஸ்திரேலியாவில் இருந்து யுரேனியம் பெறுவது, அரிய வகை கனிமங்கள் துறையில் இணைந்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு உடன்பாடுகள் கையொப்பமாகியுள்ளன. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மெல்போர்னில் உள்ள விக்டோரியா மாநிலத்தின் ஆளுநர் இல்லத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அந்நாட்டு படைவீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். மெல்போர்ன் நகரில் உள்ள அரசு மாளிகையில் விக்டோரியா மாநில ஆளுநர் மார்க்ரெட் கர்னட்டரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். மெல்போர்னில் ஆஸ்திரேலிய நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸையும் பிரதமர் மோடி சந்தித்தார். அதன்பின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய உயர்நிலைக் குழுவினரும் அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீசு தலைமையிலான உயர்நிலைக் குழுவினரும் இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான பேச்சு நடத்தினர். இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இந்திய பிரதமர் மோடி, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்றும் பல்வேறு பண்பாடுகளை கொண்ட சமூகங்களை உடையவை என்றும் கடல் வலிமை மிக்க நாடுகள் என்றும் தெரிவித்தார். அரிய வகை கனிமங்களை பெறுவதில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவுக்கு யுரேனியம் பெற்றுக்கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தோ பசிபிக் என்பது 2 பெருங்கடல்களின் கூடல் மட்டுமல்ல, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய இரு ஜனநாயக நாடுகளும் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி ஆகியவற்றில் இணைந்து செயல்படுவதற்கான பரப்பு என்றும் தெரிவித்தார். கப்பல் கட்டுதல், பழுது பார்த்தல், பராமரித்தல் ஆகியவற்றிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளதாக குறிப்பிட்டார். இதேபோல் ஆஸ்திரேலியாவின் ஓய்வூதிய நிதி அமைப்பான ஆஸ்திரேலியன் சூப்பர் இந்தியாவின் உட்கட்டமைப்பு திட்டங்களில் 50 கோடி ஆஸ்திரேலிய டாலர்கள் முதலீடு செய்ய இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியிலும் அதையொட்டிய ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கின்றது. இதனால் தேங்கிய தண்ணீரில் நீந்தியபடி வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன. டெல்லியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்ததில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குளம் போல் தண்ணீர் தேங்கிய சாலைகளில் வாகனங்கள் நீந்தியபடி மெதுவாக சென்றன. டெல்லியில் கனமழை பெய்ததால் இன்று சாலையில் அக்சர்தாம் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதேபோல் கனமழையால் டெல்லி மேகராலி, பாதர்பூர் சாலையிலும் மழைநீர் தேங்கி நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லி மீரட் விரைவு நெடுஞ்சாலையிலும் தேங்கியுள்ள மழைநீரில் நீந்தியபடி வாகனங்கள் மெதுவாக சென்றன. உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்திலும் கனமழை பெய்ததில் இந்திரபுரம், அபைகண்ட் ஆகிய இடங்களில் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ள சாலையில் வெள்ளத்தில் நீந்தியபடி வாகனங்கள் மெதுவாக சென்றன. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவிலும் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் நகரின் தாழ்வான இடங்களில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் புலன்சாகர் என்னும் இடத்தில் கனமழையால் வீட்டுக்குள் வெள்ளம் புகுந்துவிட்டது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல டெல்லியை ஒட்டிய ஹரியானாவில் உள்ள
பாரிதாபாத்திலும் சாலையில் கால்வாய் போல் தண்ணீர் பாய்ந்தோடியது. அதில் வாகனங்கள் நீந்தியபடி மெதுவாக சென்றன. நெல் மூட்டைகளை தீயில் கருக விடுவது, நெல்மணிகளை அறுவடை செய்த விவசாயிகளின் உழைப்பை மலினப்படுத்தும் கொடுஞ்செயல் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நெல் மூட்டைகள் தீயில் கருகுவது தொடர்பாக சீமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே திறந்தவெளி அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் நெல் மூட்டைகள் எரிந்து சேதமடைந்த செய்தி அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். முந்தைய ஆட்சி காலத்தைப் போலவே தற்போதைய அரசும் அலட்சியத்தோடு செயல்படுவது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். கோடை காலத்தில் தீயில் எரிந்து சாம்பலாவதெல்லாம் அயராத உழைப்பை செலுத்தி நெல்மணிகளை அறுவடை செய்த விவசாயிகளின் உழைப்பை மலினப்படுத்தும் கொடுஞ்செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களை கூட பாதுகாத்து ஒரு அரசால் தரமாக வழங்க முடியாதென்றால் அது அரசா இல்லை தரிசா என்று வினவியுள்ளார். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் அரிசியை தரமாக நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என்பதே தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான சபாகர் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் தென்கிழக்கு துறைமுக நகரமான சபாகர் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் சபாகர் முழுவதும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு ஈரான் விடுத்து வரும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காகவே அங்குள்ள ஈரானின் கடல்சார் கட்டமைப்புகள் மற்றும் தடைத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே குவைத், பஹ்ரைன் நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது இன்று இரண்டாவது நாளாக தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சு முற்றிலும் சீர்குலைந்து மீண்டும் போர் மூண்டுள்ளதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் கட்டப்பட்டு வரும் ராக்கெட் ஏவுதளம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் தயாராகிவிடும் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் உள்ள 2 ஏவுதளங்களில் இருந்து மட்டுமே இப்போது செயற்கைக்கோள்களை கொண்டு செல்லும் ராக்கெட்கள் விண்ணில் ஏவப்படுகின்றன. அதிக எடையை தாங்கி செல்லும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்காக 3வது ஏவுதளமும் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி நடந்து வருகின்றது. இதற்காக 2200 ஏக்கர் பரப்பளவு இடத்தை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த ராக்கெட் ஏவுதளம் கட்டுவதற்கான பணிகளை 2024ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். ஏவுதள சேவை கட்டிடம், தரைவழி சோதனை மையம், டெலிமெட்ரி அமைப்புகள், SSLV ராக்கெட்டுகளுக்கான தனி ஏவுதளம் ஆகியன அமைக்கப்படுகின்றது. ஒருங்கிணைப்பு கட்டிடத்தின் கட்டுமானம் நடந்து வருகின்றது. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு வைத்துள்ளனர். இதனால் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இங்கிருந்து ராக்கெட்டுகளை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். பனகல் அரசரின் முற்போக்கான சீர்திருத்தங்கள் பின்னாளில் தந்தை பெரியார் முன்னெடுத்த சுயமரியாதை மற்றும் சமூக நீதி போராட்டங்களுக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தது என தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பனகல் அரசரின் பிறந்த நாளை முன்னிட்டு பதிவிட்டுள்ளார். அதில் சென்னை மாகாணத்தின் 2வது முதலமைச்சர் பனகல் அரசரின் பிறந்த நாளில் தனது புகழ் வணக்கத்தை செலுத்தியுள்ளார். அவரது முற்போக்கான சீர்திருத்தங்கள் பின்னாளில் தந்தை பெரியார் முன்னெடுத்த சுயமரியாதை மற்றும் சமூக நீதி போராட்டங்களுக்கு வலுவான அடித்தளமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பனகல் அரசரின் புகழ் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் பனகல் அரசர் குறித்த புத்தகமே கலைஞருக்கு அரசியலில் ஆர்வத்தை விதைத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதியின் அடித்தளமான வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை, இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் ஆகியவை பனகல் அரசரின் சாதனைகள் என சுட்டிக்காட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் டெல்லியிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அவருக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் மத்திய அமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி மற்றும் கோவை ஆகிய பகுதிகளில் வனத்துறை சார்பில் நடைபெறும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களில் மத்திய அமைச்சர் பங்கு பெறவுள்ளார். பெரம்பலூரில் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் என் ஆனந்த் அறிவுறுத்தினார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீர்வளத்துறையின் பல்வேறு பணிகள் மற்றும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரண்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் என் ஆனந்த் கலந்து கொண்டு திட்டப் பணிகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றவும், நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும், பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திட்டப் பயன்கள் தாமதமின்றி சென்றடைவதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார், துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் அமையவுள்ள பூங்காவிற்கான கட்டுமான பணிகளின் பூமி பூஜை விழாவில் அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட உள்ள பூங்காவின் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தனியார் நிறுவனத்தின் பொது மேலாளர் ஜான் டேனியல் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பூங்கா கட்டுமான பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் சரவணன், தனியார் நிறுவனத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கஜேந்திரன், தாவேக நகர செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது. பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சரண்யா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பெரம்பலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் வரலாற்றில் பெண்களுக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட முதல் கல்வி நிறுவனம் இது என்பதை நினைவு கூர்ந்தார். இதன் பிரம்மாண்டமான உட்கட்டமைப்பு வசதிகள் வியப்பளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர், முனைவர், துணை முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கவிஞர் புவியரசுவின் கவிதைகள் சமூக சிந்தனை, மனிதநேயம் மற்றும் முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றுள்ளதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பீளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் கோவை மாவட்ட குழு சார்பில் மறைந்த கவிஞர் புவியரசுவின் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மறைந்த கவிஞர் புவியரசுவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவர் பேசிய போது, கவிஞர் புவியரசுவின் கவிதைகள் சமூக சிந்தனை, மனிதநேயம் மற்றும் முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்தார். புவியரசுவின் படைப்புகள் வருங்கால தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என்றும், அவரது இலக்கிய சிந்தனைகள் தொடர்ந்து பரவ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் முழுமையான போதை ஒழிப்பை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அண்ணாமலை இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததாக நாம் தலைவர் இயக்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் குளித்தலையில் நாம் தலைவர் இயக்கத்தின் சார்பில் மாறுவோம் மாற்றுவோம் என்ற தலைப்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தன்னார்வலர்கள் பார்த்திபன், நாகராஜ், ரவீந்திரன், பாஜக முன்னாள் நகர தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது தமிழ்நாட்டில் முழுமையான போதை ஒழிப்பை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அண்ணாமலை இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து அனைத்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பள்ளப்பட்டியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் 10 ஏக்கர் பரப்பளவில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்காக மாநகராட்சி சார்பில் 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவங்கப்பட்டன. இந்நிலையில் தனிநபர்கள் சிலர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைந்தால் தங்களது கிராம மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என்று தெரிவித்தனர். மேலும் திண்டுக்கல் நகர் பகுதிக்குள் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறையும் என்று கூறினர்.
எனவே புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தமிழக அரசு உடனடியாக துவங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சேலத்தில் உள்ள கரும்பு ஆலைகளில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் வெளியேறும் அடர்ந்த கரும்புகையால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி வட்டாரங்களில் உள்ள கரும்பு ஆலைகளில் வெல்லம் காய்ச்சுவதற்காக பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் கழிவுகள் சட்டவிரோதமாக எரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் வெளியாகும் நச்சு கரும்புகையின் துகள்கள் வெள்ளப்பாவில் கலப்பதால் அதனை உண்ணும் மக்களுக்கு கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்தை சுற்றியுள்ள ஆலைகளிலிருந்து வெளியேறும் அடர்ந்த கரும்புகையால் விமானங்கள் இயக்குவதிலும் பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே சுற்றுச்சூழல் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான ஹஜ் பயண ஏஜென்சியிடம் பணத்தை ஏமாந்த சென்னை குடும்பத்தினர் தங்களின் 15 லட்சம் ரூபாயை மோசடி செய்து பறித்துக் கொண்டதாக கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர். ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்ததாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆலந்தூரை சேர்ந்த குடும்பத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஹஜ் பயணம் செல்வதற்காக ஈரோட்டை சேர்ந்த தனியார் ஏஜென்சியை அணுகியுள்ளதாக தெரிவித்தனர். அப்போது அவர்களிடம் 15,42,000 ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளதாக கூறினர். இதன் பின்னர் ஹஜ் பயணத்திற்கு புறப்படுவதற்கு முன்னதாக அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டபோது தங்களுடைய பெயர் பதியப்படவில்லை என்று கூறியதால் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து அந்நிறுவனம் குறித்து ஆய்வு செய்த பின்னர் தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரியவந்ததாக கூறினர். இதுகுறித்து ஆலந்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சேலம் அருகே அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 23 பவுன் தங்க செயின் உள்ளிட்டவர்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எர்ணாகுளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் குமரவேல், புவனேஸ்வரி தம்பதியர். இதில் புவனேஸ்வரி கோனேரிப்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் கவுன்சிலிங்காக கணவருடன் சேலம் சென்றுவிட்டு இரவில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது புவனேஸ்வரி வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு வீட்டின் கதவை திறப்பதற்காக சென்றபோது கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதன் பின்னர் உடனடியாக அவர் கணவர் குமரவேலை அழைத்துக் கொண்டு வீட்டினுள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 23 பவுண்ட் தங்கச் செயின், நெக்லஸ், வெள்ளி கொலுசு, 10,000 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பனந்தாள் அருகே தனியார் வங்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தத்துவாஞ்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் இரவு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனிடையே வங்கியில் தீ விபத்து என்ற தகவல் பரவியதும் நகைகள் அடமானம் வைத்திருப்பவர்களும் லாக்கரில் நகைகளை வைத்திருப்பவர்களும் வங்கி முன்பு குவிந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவிடைமருதூர் தீயணைப்பு படை வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இது தொடர்பாக தனியார் வங்கியின் மண்டல மேலாளர் சுப்பிரமணியன் பொதுமக்களிடம் நகைகளும் பணமும் பத்திரமாக உள்ளது என உறுதியளித்த பின்னர் வங்கி முன்பு குவிந்த பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடி அருகே விற்பனைக்காக வைத்திருந்த 2 யானை தந்தங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக யானை தந்தத்தை கடத்தி வந்து விற்பனை செய்வதாக வனச்சரக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காட்பாடி வனச்சரக அதிகாரிகள் அப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் கேவி குப்பத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரின் மாந்தோப்பில் 2 யானை தந்தம் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனைக்கு வைத்திருந்த 2 யானை தந்தங்களையும் 2 இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஜெயக்குமார், ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 பேரை கைது செய்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திராவில் இருந்து யானை தந்தங்களை கொண்டு வந்தது தெரியவந்தது. மேலும் இவ்வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடி அருகே 8.5 சவரன் தங்க நகை உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்தவர்கள் நீலகண்டன், வித்யா தம்பதியர்.
இவர்களுக்கு 9வது மற்றும் 6வது வகுப்பு படிக்கும் 2 மகன்கள் உள்ளனர். இதில் நீலகண்டன் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் சூழலில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி இரவு நேரத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மூத்த மகன் டியூஷன் படிப்பதற்காக ஆலங்குடி சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டில் வித்யாவும் அவரது 2வது மகனும் இருந்துள்ளனர். அப்போது வீட்டுக்குள் புகுந்த 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் சிறுவனின் கழுத்தில் கத்தியை வைத்து கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். இதையடுத்து வித்யாவின் கழுத்தில் இருந்த தாலி செயின் உட்பட 8.5 சவரன் தங்க நகை, கைபேசி, வீட்டில் இருந்த 30,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து இருவரையும் ஒரு அறையில் பூட்டிவிட்டு தப்பித்து சென்றனர். இதன் பின்னர் வித்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கதவை திறந்து உள்ளே சென்ற பிறகு இதுகுறித்து ஆலங்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரன் உள்ளிட்டோர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி இளஞ்சேரன், ராஜேஷ், பேரரசு உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை நகரில் காவல் ஆய்வாளர்கள் பாலச்சந்தர், அருண் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 கார்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றபோது கார்கள் நிற்காமல் சென்றன. இதையடுத்து காவல்துறையினர் அந்த கார்களை துரத்தி சென்று தருமபுரம் அருகே அடியாமங்கலத்தில் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் கார்களில் 50 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் கணபதி, ராஜமாணிக்கம், விக்னேஷ், பாலசுந்தரம், மதுரையை சேர்ந்த கார் ஓட்டுநர் கணபதி என்பதும் பிடிப்பட்ட கஞ்சா ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டது என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து 50 கிலோ கஞ்சா, 2 கார், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தாராபுரம் அருகே சாலையோரமாக சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவிகள் மீது லாரி மோதிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கள்ளிவலசு கிராமத்தை சேர்ந்த ராசு என்பவரின் மகள்கள் சுபதரணி, மனோரஞ்சனி ஆகியோர் பஞ்சரான தங்களது இருசக்கர வாகனத்தை சாலையோரமாக தள்ளி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோழிகளை ஏற்றி வந்த லாரி அவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மேலும் அவர்கள் தள்ளி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது லாரி ஏறி இறங்கிய நிலையில் சாலையோரமாக லாரி நின்றது. இதையடுத்து ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக படுகாயமடைந்த மாணவிகளை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொள்ளையடித்தவர்களை இணைத்துக் கொள்ளும் தவறு செய்தவர்களுக்கு அடைக்கலம் தரும் கட்சியாக தாவேக உள்ளதாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் அதிமுக மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக மாநில விவசாய பிரிவு செயலாளரும் அதிமுக கருடாவுமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களை தூய சக்தி என்று சொல்லிவிட்டு ஆட்சியை பிடித்த ஜோசப் விஜய் இன்று கொள்ளையடித்தவர்களை தங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தவறு செய்தவர்களுக்கு விஜய் அடைக்கலம் தந்துள்ளதாகவும் இதை நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆகியவற்றில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். சார்பில் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும், மரியாதைக்குரிய கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர்களும், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், பிற அணிகளுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் 100% பங்கேற்று மிக சிறப்பான முறையிலே இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. சமுதாயத்தை பெரிதும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றங்களாக சைபர் குற்றங்கள் விளங்குவதாக சென்னை பெருநகர ஆணையாளர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியின் தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னை பெருநகர ஆணையாளர் அமல்ராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார்.
அப்போது பேசிய அவர், இன்று சமுதாயத்தை பெரிதும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றங்களாக சைபர் குற்றங்கள் விளங்குவதாக தெரிவித்தார். இந்த குற்றங்கள் நமது அறியாமை காரணமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக கூறினார். நம்மை எது பாதிக்கிறது? பெரிய குற்றங்கள் நடைபெறுவதில்லை, சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எது குறித்து கவனமாக இருக்க வேண்டும், எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்கிறோம். அமைச்சர்கள் அந்தந்த துறையைத்தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுச் செயலாளர் குமரேசன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அறிவியல் இயக்கம் அலுவலகத்தில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுச் செயலாளர் குமரேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த வாரம் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வின் போது ஆசிரியர்களை நடத்திய விதம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இது தொடர்பாக தனி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளி மாணவர்களிடம் நடந்து கொண்ட விதத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அனுபவமில்லாத அமைச்சர் இளம் வயதில் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தெரியாமல் பல வேலைகளை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்வதும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. எனவே எதிர்காலத்தில் இதுபோன்று நடக்கக்கூடாது என்றும், அப்படி நடந்தால் சங்கத்தின் செயல்பாடு வேறு மாதிரியாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். 1/9/2025 முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னதுக்கு முன்னால் எந்த தகவலுமே எந்த முன்னறிவிப்புமே கொடுக்காமல் இன்றைக்கு இந்த ஆசிரியர்களை தேர்வு எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேர்வை திணித்து ஒரு பல்வேறு ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலை இந்த தமிழ்நாட்டில் கற்றல் கற்பித்தல் மிகவும் பின்தங்கிய கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வித்தரம் போயிட்டு இருக்கு. இதை உடனே தடுக்க வேண்டும். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் கோப்புதூரில் உள்ள கல் குவாரிகளில் வரைமுறையின்றி கற்களை வெட்டி எடுப்பதால் தங்கள் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே கல்குவாரிகள் மூலம் பெருமளவில் கற்களை வெட்டி எடுத்து கொள்ளையடித்துள்ளனர். இதனால் இப்பகுதிகளில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் அடி ஆழத்துக்கு சென்றுவிட்டது. இங்குள்ள கோப்புதூர் என்னும் ஊரிலும் சட்ட விதிமுறைகளை மீறி செயல்படும் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் ஆழத்துக்கு சென்றுவிட்டது. இதுகுறித்து மேலூர் வட்டாட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு பலமுறை மனுக்களை அனுப்பியும் கல்குவாரிகளின் அட்டூழியம் கொஞ்சமும் குறையவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடும் நிலையில் இங்குள்ள பெண்கள் குன்று பகுதியில் உள்ள சுனையில் சென்று தண்ணீர் எடுத்து வரவேண்டிய நிலை உள்ளது. கல்குவாரிகளின் சட்டவிரோத செயல்பாடுகள் அதிகரித்து உள்ளதால் சுனையில் நீர் ஊறுவதும் குறைந்துவிட்டதாக கூறும் பொதுமக்கள் கல்குவாரிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அரசு தலைமை மருத்துவமனையில் எலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கோவை அரசு தலைமை மருத்துவமனையில் எலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வார்டு ஊழியர்களிடம் முறையிட்டால் அவர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக அவசர சிகிச்சை வார்டுகளில் போர்க்கால அடிப்படையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பள்ளி மாணவிகள் படுகாயமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் மாலை சிறப்பு வகுப்புகள் முடித்துவிட்டு ஆட்டோவில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பள்ளி மாணவிகள் பலத்த காயமடைந்துள்ளனர். இதன் பின்னர் மாணவிகள் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வேலு ஆட்டோ விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஒரு ஆட்டோவில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயணிகளை மட்டுமே ஏற்ற வேண்டும் என்ற விதி இருந்தும்
அதனை மீறி மாணவிகளை அளவுக்கு அதிகமாக ஏற்றி செல்வதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து மாணவிகளின் நலன் கருதி கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஆக்ஷன் படத்தில் நடிக்க விரும்புவதாக நடிகை பிரீத்தி முகுந்தன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் விஸ்த்ரா 2026 என்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சண்முகம் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் ராம்கி, பிளாஸ்ட் திரைப்பட நடிகை பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சி மற்றும் கேட் வாக் போன்ற போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய நடிகை பிரீத்தி முகுந்தன் தனது தாய் ஒரு மருத்துவர் என்றும் அவரை பிடிக்கும் என்று தான் ஒரு விஜய் ரசிகை என்று குறிப்பிட்டார். ஆக்ஷன் படத்தில் நடிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான காலிறுதிப் போட்டியில் ஜாஸ்மின் பவுலினியை வீழ்த்தி மர்டா கோஸ்டியூட் வெற்றி பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உக்ரைன் வீராங்கனையான மர்டா கோஸ்டியூட் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினியுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய மர்டா கோஸ்டியூக் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஜாஸ்மின் பவுலினியை வீழ்த்தினார். இதன் மூலம் மர்டா கோஸ்டியூக் வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 13,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,15,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 549 புள்ளிகள் அதிகரித்து 77,053 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 172 புள்ளிகள் அதிகரித்து 24,054 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்த ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிசுடன் இந்திய பிரதமர் மோடி பேச்சு. ஆஸ்திரேலியாவிலிருந்து யுரேனியம் பெறுவதற்கு புரிந்துணர்வு உடன்பாடுகள். டெல்லியிலும் அதையொட்டிய ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளிலும் கனமழை. சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நெல் மூட்டைகளை தீயில் கருக விடுவது விவசாயிகளின் உழைப்பை மலினப்படுத்தும் கொடுஞ்செயல் என சீமான் கருத்து. ஆலங்குளம் அருகே திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதை சுட்டிக்காட்டல். ஈரானின் துறைமுக நகரமான சபாகர் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலை தடுக்கவே தாக்கியதாக அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் தயாராகும். கட்டுமான பணிகளை டிசம்பருக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. பனகல் அரசரின் சீர்திருத்தங்கள் சமூக நீதி போராட்டங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. பனகல் அரசரின் பிறந்த நாளில் தமிழக முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம். உடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.